அன்பு சீக்கிரம் ஜெயிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, லாஸ்ட் எபிசோடில் எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னா ஆனந்திக்கு ஒரு சின்ன க்ளூ கிடச்சிருந்தது. அதோட தான் எபிசோட் முடிச்சிருந்தாங்க. அதாவது கணேஷ் அப்படின்ற ஒருத்தரை பார்க்க வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஆனந்தியை. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சுவை காப்பாற்றினதுக்கும் அண்ட் மஞ்சுவோட அப்பாவை இவ்வளவு நாள் பார்த்துக்கிட்டு அவர் நல்லபடியாக வெளியே கொண்டு வந்ததுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. கணேஷ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சுவோட முறப்பையன் அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஆனந்தி ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த மார்க்கெட்டுக்கு வெளியே வர சொல்லியிருக்காங்க கணேஷ் வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வெளியே வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. அப்போ ஆனந்தி வெளியே போய் பார்க்குறாங்க. இவர் நிற்கிறாரு. ஆனந்திக்கு சாக்கு, என்னடா அது, இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது இந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் அங்கே ஏற்காட்டில் அந்த ரெசார்ட்ல தங்கியிருந்தாங்க இல்லையா, அங்கே வேலை பார்க்குற ஒருத்தர் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வருது. அப்போ நீங்க எப்படி இங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு அறிமுகம் ஆகிக்கிறாங்க. நான் தான் மஞ்சுவோட முறப்பையன், நீங்க காப்பாத்தினது என்னோட மாமா தான் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி இப்ப இருக்கிற சுச்சுவேஷனை சொல்றாங்க. இந்த மாதிரி அன்பு ஜெயிலுக்குள்ள இருக்காரு, ஆனா இப்ப நீங்க நினைச்சீங்கன்னா என்ன காப்பாற்ற முடியும், அன்பு காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆனந்தி சொல்றாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமா நீங்க வந்து அந்த ரெசார்ட்ல என்ன நடந்தது அப்படின்ற உண்மை எனக்கு தெரிஞ்சாகணும், அந்த உண்மை என்ன அப்படின்றது தெரிஞ்சா போதும், நான் அன்பு வெளியே கொண்டு வந்துருவேன் அப்படின்ற மாதிரி ஆனந்தி சொல்ல அவருக்கு ஒரே ஷாக்கு. ஆஹா ரைட்டு, இப்ப நம்ம எப்படினாலும் பாத்தீங்கன்னா வசமா சிக்கிட்டாரு. மஞ்சுவை இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவசியமே கிடையாது. இன்னைக்கு இவ்வளவு பணத்தை வாங்கிட்டு எவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சு இங்க அன்பு ஜெயிலுக்கு வந்து அனுப்பியிருக்கான். நாளைக்கு பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லி திருந்திடுவான். ஸோ இதுதான் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஆனந்தி வந்து ரிக்வெஸ்ட்டாக கேட்குறாங்க, தயவு செஞ்சு அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லுப்பா, நீ சொல்கிற விஷயங்கள் தான் எனக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அன்பை வெளியே கொண்டு வரதுக்கு உதவி பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவனையும் மீறி சொல்லிடுறான், ஓகே இவங்க வந்து நமக்கு ஒரு உதவி பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு நம்ம ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிடுறான். இல்லை மேம், அங்கே கருணாகரன் ஒருத்தர் வருவார், அவர் தான் அங்கே தங்கியிருந்தார் ரகு கூட, அவர் தான் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா ரகு பேரில் மட்டும் ரூம் புக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நானும் அவர் சொன்ன மாதிரியே செஞ்சேன், அதுக்கு எனக்கு நிறைய பணம் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. அண்ட் மறுநாள் பார்த்தீங்கன்னா எனக்கு காலையில் தெரியாது எதுவுமே, கொலை அப்படின்ற ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி நடந்திருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும். மற்றபடி இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் வந்து அவர் சொல்ற விஷயத்த மட்டும்தான் செஞ்சேனே தவிர்த்து அவங்க கொலை பண்ற ரேஞ்சுக்கு போவார் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லி ஆனந்திட்ட மன்னிப்பு கேட்கிறான். அண்ட் அது போக அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இதை வெளியே சொன்னா கண்டிப்பா எனக்கும் பிரச்சனை, ரெசார்ட்டுக்கும் பிரச்சனைன்றதுனால தான் என்னால வெளியே சொல்ல முடியல, பட் இப்போ எனக்கு அது பிரச்சனை கிடையாது, நான் வந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப்னால் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கணேஷ் இருக்கான் இல்லையா, கணேஷ் வந்து கோர்ட்ல வந்து உண்மையை சொன்னா மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வரும். ஸோ இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனையாவே இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா இப்போ கணேஷை கடத்துறதுக்கு இன்னொரு குரூப் வந்து கிளம்பியிருக்காங்க. அது யார் அப்படின்னா அந்த எம்எல்ஏ இருக்கான் இல்லையா, அவனோட ஆள். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா மஞ்சுவை பாஸ்கரையும் பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக இந்த பையனை கடத்துறதுக்கு பிளான் போட்டிருக்கான். ஸோ இதுக்கு இடையில அங்க துளசி வந்து நம்ம ஆனந்தி கிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கியிருக்காங்க. பட் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கினாப்ல இவங்க பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.